ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எங்க ரூம்ல இருந்து எனக்கு கூட்டுக்கார, அதாவது என் நண்பன் வரதான் ஊருக்கு போறேன். அவன் ஏர்போர்ட்ல இன்னும் வழி அனுப்ப போறதா இன்னொரு விசேஷம். அது கூட என்ன எங்க பைரனோட டே லைஃபை பத்தியும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரூம் எல்லாம் எப்படி இருக்கு என்ன அதுன்னு உங்களை நான் கிளியரா காட்டி தரேன். பாருங்க நான் ஊருக்கு போறது இனி உங்களுக்கு எங்க ரூம் எல்லாம் இனி கிளியரா காட்டி தரோம். பாருங்க, எங்கள் ரூம் வந்து சிறிய ரூமு தான், 10க்கு 12. இதில் நாங்கள் ஆறு பேர் தங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெட்டு, இது ஒரு டபுள் கட்டில் போட்டிருக்கோம். அடுத்த இது ஒரு பெட்டு, அடுத்த இது ஒரு பெட்டு, அடுத்த இன்னொரு ஆள் வந்து கீழே படுத்துருக்கோம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டில் பேர் எல்லாம் சொல்லி தரேன் பாருங்க. இவன் வந்து ஊருக்கு போகிறோம். இவனு பேர் சோயிப்பு, இவனு பேர் ரைஸ், இவர் பேர் நுஸ்ருல், இவனோட பேர் அலீம், இவனோட பேர் மோபின், இவனோட பேர் அஸ்ரப். நாங்கள் எல்லாம் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்கோம். எல்லாம் ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள் எங்கள் பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேச்சுலர் ரூம் சொன்னாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அவன் ஊருக்கு போகிறனால வந்து பிஸியில் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி கிடக்கு. ரூமை பார்த்துட்டு சிறிய ரூமு தான். அது எங்கே பேச்சுலர் ரூம்னாலே சொல்லிட்டு காரியம் இல்லை. அதுபோல் எங்கே ஒன்றாக்கி ஒரு ரூமில் சாதனம் வைக்கிறதுக்கு ஒரு சிறிய கபோர்டு போல் ஒன்று இருக்கும். அடுத்து ஒரு சிறிய பிரிட்ஜு. இவ்வளோ தான் நம்ம ரூமில் உள்ளது. நான் அதில் ஏதாவது சாதனங்களெல்லாம் வச்சுக்கிடுது, தேவைக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கிடுது. வச்சுட்டு ஏன்னு உங்களுக்கு கிச்சனை பார்க்கலாம். அப்புறம் இதுதான் எங்களோட கிச்சன். நான் கிச்சனை கிளியராக காட்டி தரேன். ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட கிச்சன். அதாவது இது ஒரு ரூமுக்கு மட்டும் உள்ள கிச்சன் கிடையாது. இது இங்கே ஒரு பிளாட்ல ஒரு மூணு ரூம் இருந்ததுன்னா 3 ரூமுக்கும் பொதுவாக உள்ள கிச்சன் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு எல்லாரும் தனித்தனியாட்டு ஒவ்வொரு சிலிண்டரு தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு சிலிண்டரு அதுபோல் ஒவ்வொரு அடுப்பு அவர்களுக்கு தனித்தனியாக தான் இருக்கும். எல்லாரும் செப்பரேட்டாக வச்சுருவோம். மொத்தத்துலேயே கிச்சனுக்கு அளவே இவ்வளோதான். பாருங்க, நல்ல சூடு நேரத்துல எல்லாம் உள்ள போகும்போது பயங்கர சூடாக இருக்கும். அவ்வளோ கஷ்டம். ஆனால் இதெல்லாம் நாட்டில் இருக்க ஆளுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னு சாதா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பெரிய கோழிக்கூடு அளவு தான் இருக்கு. அவ்வளவு சிறுதா இருக்கு, பாத்துருங்க. ஆனால் ஊர்ல இருக்க ஆளுக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியும். பாருங்க, நாங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா இருக்கோம். அதாவது வண்டி வர்றதுக்கு லேட் ஆகுன்னு இல்லைனால நாங்கள் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு தான் ஃப்ளைட்டு, இருந்தாலும் நாங்கள் சாயங்காலம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் ரூமுன்னு நிலவரம். இப்போ அந்த ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10க்கு 12 சிறிய ரூமு தான். ஆனால் இது வந்து ஒரு மாதத்துக்கு 130 பீடி. 130 பீடின்னு சொன்னாக்கி நம்ம ரூபாய்க்கு 27,000 ரூபா ஆச்சு. அது போயிட்டு கரண்ட் பில்லு தனியாக வரும், தண்ணிக்கும் தனியாக வரும். அதனால் இது இங்கே வந்து ஒரு 3 பேருக்கு தான் அனுமதி. ஆனாலும் இங்கே நாங்கள் வந்து 6 பேர் இருக்கோம். ஏன்னா நம்ம 3 பேர் எல்லாம் இருந்தோம்னா எல்லாம் கட்டுப்படி ஆகாது. அதுக்காக என்ன பண்ணுன்னு சொல்லிட்டா 6 பேர் 7 பேர் வந்து தங்குது. அப்போ தான் ஓரளவு கட்டுப்படி ஆகும். அதனால தான் இந்த நிலமை. இங்கே பாருங்கள், இப்போ வண்டி வந்தாச்சு. வண்டி டிரைவர் ஃபோன் பண்ணார். அப்போ நாங்கள் இனி கிளம்ப போகிறோம். கிளம்புனாக்கி எங்கள் ரூம் வந்து ஒரு கல்வி விளையாகம் இருக்குது. அதனால் நாங்கள் இனி இப்போ வண்டியை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு ரூமில் ஒரு ஆள் போச்சுருந்தோன்னா இப்படி தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டு விட போவோம். பாருங்கள், ஆனால் வண்டி நிற்குது. நாங்கள் எங்கே போனாலும் இந்த வண்டியில் தான் போவோம். ஏன்னா ஒரு விளாக் பண்ண போகிறதா இருந்தாலும் இப்போ சேர்ந்து தான் போவோம். இதுக்கும் நம்ம சேனலில் பார்த்துருந்தாலே தெரியும், நிறைய வீடியோவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்போம். பாருங்கள், எல்லோரும் ஊருக்கு போகும்போது அவ்வளோ பயங்கர சந்தோஷம். என்னன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா போகிறது. இப்போ இதே போல் இப்போ போகும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வரும்போது இருக்காது. என்ன பண்ணதுக்கு அது நமக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்க எல்லா ஆளுங்களும் அதே நிலைமை தான். இப்போ நாங்கள் இனி வண்டியில் கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ போயிட்டே இருக்கோம். அதாவது இப்போ நாங்கள் போகிறது பஹ்ரைன் புதிய ஏர்போர்ட்டுக்காகவும் போகிறோம். ஏன்னா நாங்கள் புதிய ஏர்போர்ட்டுக்கு இப்போ முதல்ல தான் போகிறோம். பாருங்கள், விவசாயம் ஏர்போர்ட்டை நெருங்கியாச்சு. பாருங்க, ஏர்போர்ட்டு வந்தாச்சு. ஏர்போர்ட்டு சூப்பராக இருக்குது. பாண்டிப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பெரிய ஏர்போர்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல இப்போ தான் நாங்கள் இதனை அனுப்பிவிட போகிறோம் ஃபஸ்ட்டு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலாக தான் இருக்குது. எங்களுக்கு பக்கம்தான். அதில் நாங்கள் 10 நிமிஷத்தில் நாங்கள் போயிடுவோம். வண்டியில் போகிறதுனால நாங்கள் குதேபியாவில் இருக்கோம். குதேபியாஞ்சல் இடத்துல தான். நாங்கள் இப்போ வந்துட்டோம், ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ வந்து முன்னால் எல்லாம் வந்து இங்கே ஒரு வண்டி வெயிட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷம் வரை நிற்கலாம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. 10 நிமிஷம் தான் இப்போ வெயிட்டிங். 10 நிமிஷத்துக்கு கூடி செஞ்சுன்னா 3 தினார் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க.
இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஒரு வேளை நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு அதுக்காக என்ன பண்ணோன்னா இனி வண்டியிலேருந்து இனி லக்கேஜை இறக்கிட்டு லக்கேஜை எடுத்துகிட்டு நாங்கள் டிரைவராக போக சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணி கீழே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வண்டியை விட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ கூட நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ என்ட்ரு ஆகும். இனி ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம மாசாக இருக்குல்ல. இப்போ அவன் கூட்டமும் இல்லை, ஏன்னா நிறைய கவுண்டர் இருக்குது, அதனால் எவ்வளோ கூட்டம் வந்தனாலும் டக்குன்னு முடிஞ்சிடும். ஏதாவது ஃப்ளைட் வர நேரம் மட்டும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்துட்டோம். அதனால் இனி இப்போ அவனை இனி உள்ளே விட்டுட்டு அனுப்பி விட்டுட்டு இனி அதுக்கப்புறம் நம்ம போக முடியாதுல்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் இனி கிளம்புங்கன்னா இனி ஏர்போர்ட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இனி கிளம்ப வேண்டியதான். அதுபோல் பாருங்கள் ஏர்போர்ட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் இனி வண்டிக்கு ஃபோன் பண்ணி வண்டி இனி கீழே வெயிட்டிங்கில் இருக்குது. நாங்கள் இனி வண்டியில் தான் போக போகிறோம். போகும்போது எல்லாம் அவங்களுக்கு நான் இடம்லாம் காட்டி தரலாம். அதுபோல் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காத நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனலில் உங்கள் சப்போர்ட்டை தாருங்க. இப்போ நாங்கள் மேலே இருக்கோம். இனி நாங்கள் வண்டி பார்க்கிங் கீழே நிற்கிறதுனால இனி கீழே ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் தான் இனி போகணும். அதனால் நாங்கள் இனி அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இனி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா புதுசாக வந்திருக்கிறதில்ல, அதனால் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு சமாதானமாட்டம் நாங்கள் இனி கிளம்புவோம். அதுபோல் இதுதான் இன்னத்தோட விசேஷம். நண்பனை ஊருக்கு வழி அனுப்புனது, அதை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் மீண்டும் நம்மளோட சேனலோட தொடர்ந்துருங்க.